கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தாவேக அரசுக்கு அழுத்தம் தருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அக்கட்சிக்கு பதிலாக வேறு ஒரு கட்சியை கூட்டணி கட்சிக்குள் கொண்டு வருவதற்கான சில ஆலோசனைகள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மறுபுறம் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் தாவேக அரசை கடுமையாக விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது. தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள இடதுசாரிகளின் நிலைப்பாடு என்ன? விசிகாவிற்கு பதிலாக மாற்று கட்சியாக இணைக்கப்படலாம் என கூறப்படும் கட்சி என்ன? கூட்டணியில் தற்போது என்ன நடக்கிறது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். டிவிகே கூட்டணியில விசிக இணைந்ததுல இருந்தே சலசலப்புக்கு பஞ்சமே இல்ல. முதல்ல இந்த தாவேக அரசுக்கு பெரும்பான்மைக்கான ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தாவேக தான் விசிக கிட்ட போய் கேட்கிறாங்க. விசிக தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையுமே இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அதுதான் எங்களுக்குன்ற மாதிரி ஒரு முடிவை தெரிவிச்சிருந்தாரு. இறுதியா பார்த்தோம்னா இடதுசாரிகளோட முடிவு என்னவா இருந்துச்சுன்னா, நாங்க ஆதரவு மட்டும் தரோம், ஆனா ஆட்சியில அமைச்சரவைக்குள்ள போக மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாடு அவங்க எடுத்தாங்க. அதற்கு மாறாக விசிக தலைவர் அவரோட சொந்த விருப்பம் அது இல்லைனாலுமே அமைச்சரவைக்குள்ள நம்ம போக வேணாம், ஆதரவு கொடுத்தா மட்டும் போதுன்றது தனிப்பட்ட ஒரு விருப்பமாக இருந்தாலுமே கட்சி என்ன முடிவு எடுக்குது, கட்சி தொண்டர்கள் என்ன விரும்புறாங்கன்னு சொல்லி அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க. அது இறுதியா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வன்னியரசு அவர்களுக்கு சமூக நலத்துறை கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இவ்வளவு விஷயங்கள் ஆர்டர் நடந்துச்சுல, இப்போ இந்த கூட்டணிக்குள்ள சில சலசலப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது விசிக தொண்டர்கள் விசிகாவோட கட்சி தரப்புல இருந்து ஒரு 3 முக்கியமான டிமாண்டுகளை தாவேக அரசு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ஒரு தொடர் அழுத்தத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாயிட்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, வன்னி அரசு அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த துறையை வந்து நீங்க மாற்றி தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. இது எதனால பார்த்தோம்னா, அமைச்சரவை அறிவிக்கப்படுதுல இருந்தே இன்னாருக்கு இந்த வேலை மட்டும்தான், இவர்களால மட்டும் தான் இந்த துறையை பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில பேச்சுகளா ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. மறுபுறம் என்ன பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சுன்னா, வன்னி அரசு போன்ற ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நபர் இந்த துறையில இருந்தா மட்டும்தான் அந்த சமுதாய மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பத்தி அவர் பேசுவாரு. அந்த சமுதாய மக்களுக்கான அந்த மேம்பாடு என்பது வன்னி அரசு அந்த துறைக்கு போனா மட்டும் தான் நடக்கும்ன்ற மாதிரி இப்படி பேசினாங்க. இந்த நிலையில தான் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த துறையை மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு முதல் டிமாண்ட் போயிருக்கு. அடுத்த டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடணும்னு சொல்லி இன்னொரு கோரிக்கையை முன்னெடுத்து வைக்கிறாங்க. திருச்சி கிழக்க பொறுத்தவரையுமே அங்க நிறைய பேர் போட்டியிட வராங்க. இப்ப சமீபத்துல லாரன்ஸ் அவர்கள் கூட வீடியோ போட்டாரு, நான் திருச்சி கிழக்குல நிக்க போறேன்ற மாதிரி. தொடர்ந்து இப்ப அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தாங்களே, அவங்களுக்கே இந்த இடைத்தேர்தல வந்து சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிருக்கு. அங்கேயுமே சில சலசலப்பு எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில லாரன்ஸ் ஒரு பக்கம், திருமாவளவன் ஒரு பக்கம், அடுத்தா பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மறுபுறம் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து திருச்சி கிழக்குல நிக்க வைக்கணும்ன்ற மாதிரி திமுக தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. இப்படி அந்த ஒரு பகுதிக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு இந்த தேர்தல நிக்கணும்னு ஆசை கிடையாது, எனக்கு பதவி இந்த அமைச்சரவை எல்லாம் ஆசை கிடையாது, என்னோட தொண்டர்கள் அதை விரும்புறாங்கன்னு சொல்லி திருமாவளவர்கள் பேசியிருந்தாரு. இந்த டிமாண்டை கூட கட்சி தலைமை வந்து கொடுக்கல. தொண்டர்கள் விருப்பத்தின் பேர்ல சில பேச்சுக்கள்லாம் போயிருக்கு அப்படின்ற இரண்டாவது டிமாண்ட் வெளியே வருது. மூன்றாவது டிமாண்ட் பாத்தீங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய வாரிய பதவிகளை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு 3வது கோரிக்கை போகுது. இந்த கோரிக்கையை பொறுத்தவரையுமே ஆல்ரெடி தாவேக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே அரசுக்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்குனாங்க. ஏன்னா நாங்க இப்பதான் ஒரு கட்சியாக மாறி இருக்கு, இது ஒரு இயக்கமா இருக்கும் போதே கீழே அடிமட்டத்துல இருந்து வேலை செஞ்சது நாங்க தான். ஆனா ஒரு அமைச்சரவை பதவியோ இல்ல ஒரு முக்கிய பதவியோ நீங்க யாருக்கு கொடுக்குறீங்கன்னா, மாற்று கட்சியில இருந்து உள்ள வராங்க, திடீர்னு வேற கட்சியில இருந்து வேற கொள்கையை கொண்ட நபர்கள் உள்ள வராங்க, அவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்குறீங்க. அப்ப எங்களுக்கு ஒரு எம்எல்ஏவா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு பதவியுமே இல்லாம இருக்கு, பொறுப்பு இல்லாம இருக்கு, அட்லீஸ்ட் மாவட்ட செயலாளர் பதவியாவது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே போர்க்கொடி தூக்க வேண்டிய சூழ்நிலை என்பது தாவேகால இருக்கு. இந்த நிலையில எம்எல்ஏக்களுக்கும் கீழே நிறைய நிர்வாகிகள் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. சோ இந்த வாரிய பதவிகளை கேட்டு அடுத்த கட்ட அந்த உட்கட்சி பூசல் என்பது போயிடும். இந்த சூழ்நிலையில விசிக தரப்புல இருந்து இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் முன் வந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்து துறையை மாற்றி தரணும், திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இடைத்தேர்தல வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கணும், மூன்றாவதாக இந்த வாரிய பதவியில கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 3 டிமாண்ட்களை வச்சு வந்திருக்காங்க. இதை வந்து தாவேக அரசு ஏற்க மறுக்குது. சோ அவங்கள பொறுத்தவரையுமே விசிகாவோட ஆதரவு எங்களுக்கு தேவையானா கண்டிப்பா அவங்களுக்கு தேவை, ஆனா அது வந்து இடைத்தேர்தல் வரையும் மட்டும்தான். ஒருவேளை வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல தாவேக அரசு வந்து எல்லா இடங்களும் கைப்பற்றி விட்டால் விசிகாவோட ஆதரவு என்பது அவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்ற சூழ்நிலை இப்ப இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்துட்டே வரதால நம்ம ஒரு
மாற்று கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில தாவேக்கா இருப்பதாக சில தகவல்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா இவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிறாங்க, கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறாங்க. நம்ம தலைவர் ஏதாவது ஆக்ஷன் பண்ணா, ஏதாவது பேசினா, பஞ்சு டைலாக் விட்டா தொடர்ந்து நம்மளே எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களே, இன்னைக்கு எங்களுக்கு அதிகாரத்திலும் பங்குன்ற அளவுக்கு வந்துட்டாங்களே, சோ இவங்க என்ன பண்றது, இவங்க நம்ம கட்சிக்குள்ள இருந்தா நம்மளுக்கு சேஃப் இல்ல, அதனால ஒரு மாற்று கட்சியை உள்ள கொண்டு வந்துடலான்ற ஒரு திட்டத்திலே இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் இருக்கு. அதனால இந்த கட்சிக்கு பதிலாக இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு மாற்று கட்சி. சோ யார் அந்த மாற்று கட்சினா, சமீபத்துல இணைந்த பிரிந்து போன அந்த பிஎம்கே கட்சியை தான் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. இல்ல சமீபத்துல பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சந்திச்சுட்டு கண்ணீர் மல்க நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதனால பிஎம்கே மறுபடியும் ஒன்னாயிடுமோ அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இவங்களை உள்ள கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற யோசனையில தாவேக்கா அரசு இருக்கு. நான் சமீபத்துல திருமால் அவர்கள் அளித்த பேட்டியில கூட, நாங்க தாவேக்கா கூட எல்லாம் கூட்டணியில இல்ல, எங்களால அமைச்சரவையிலும் பங்கு இருந்து இந்த மாதிரி கூட்டணியும் இல்லாம இருக்க முடியும், நாளைக்கே எங்களுக்கு கொள்கைக்கு மாறாக அவங்க செயல்பட்டா நாங்க யோசிக்காம கூட்டணியில இருந்து விலகுவோம் அப்படின்ற தகவலை திருமால் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அத நட்சத்திர பாத்தீங்கன்னா இவங்க ஒருவேளை நம்ம கேள்வியும் கேட்கிறாங்க, கூட்டணியில இல்லைன்னா சொல்றாங்க, நம்ம எதனா தவறான விஷயங்களை பேசினா, மரபுகளை மீறினோம்னா நம்மளை கண்டிக்கவும் செய்யறாங்கன்னு சொல்லி, சோ நம்மளுக்கு சேஃபான ஜோன் என்பது பிஎம்கே பக்கம் போவாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களாம். ஒரு புறம் பாத்தீங்கன்னா பாஜகவுடன் நெருங்கி பழகி வந்த இந்த பிஎம்கேவை கட்சியில இணைத்து கொண்டால் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படும், இவங்களால நம்ம கட்டி காத்து வந்து அந்த இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமே அப்படின்ற யோசனையும் இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தாவேக்கா உள்ள கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் பாத்தீங்கன்னா விசிகோட நிலைப்பாடு என்பது இப்படியா இருக்கு. இப்ப திருமாவளவன் அவர்களோட நிலைப்பாடு இதை சொல்ல முடியாது, அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாலுமே கட்சி முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லிதான் இந்த 3 டிமாண்டுகளோட பேச்சுவார்த்தையிலும் இன்னைக்கு அடிபட்டு இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா விசிகா விட்டுட்டு கம்யூனிஸ்டோட மூத்த தலைவர் ஒரு திருமண விழாவில் பேசுறாரு. அவர் வந்து தாவேக்கா அரசை நேரடியாக ஒரு கடுமையான விமர்சனம் நோக்கி வைக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு பேச்சு பொருளா இருக்கு. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விசிகா போயிடுமான்ற பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல பொறுத்தவரையுமே சட்டசபையில விஜய் அவர்கள் சில அநாகரிகமான செயல்களை ஈடுபட்டாரு. சோ தோல்வியை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணும் விதமாக பேசியிருந்தாரு. இது வந்து ஒரு தலைமை பண்புக்கு அழகல்லன்ற மாதிரி விசிகா தரப்புல இருந்தோ கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்தோ சிபிஐ சிபிஎம் சொல்லி எல்லாருமே கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முத்தரசன் மேடையில பேசும்போது காணோன்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி பேசக்கூடாது. சோ இவங்களோட கண்டன அறிக்கைகள் எல்லாம் எதை வெளிப்படுத்துதுன்னா, நாங்க உள்ள நம்பி போனோம், ஆனா அவங்க தவறு செய்தால் நாங்க கண்டிப்போம் அப்படின்ற நிலைப்பாடை தான் இவங்க எடுக்கிறாங்க. சோ முத்தரசன் அவர்களும் மேடைகளா தான் பேசியிருந்தாரு. இப்ப ஆட்சி பதாகைகளை வந்து இப்போ ஒரு ஆடு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குன்னா, இங்க இருந்து அந்த கரை பார்க்கும்போது அந்த கரை என்பது ரொம்ப எதிர்கரையில பார்க்கும்போது அது பசுமையாக தெரியும். அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதமாக முதல்ல ஒரு ஆடு போகும், ஒரு மாடு போகும், அப்புறம் ஒரு மந்தையே போகும். அங்க போய் பாத்தீங்கன்னா அது பச்சை பசைன்னா இருக்காது, இங்கேயே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். சோ போன இடத்துல உடனே வெளியே வந்தா அந்த பதாகை ஏத்துக்குமா, சரி போயிட்டோம் கொஞ்ச நாள் அங்கேயே பயணிப்போம் அப்படின்ற முடிவுல தான் இருப்பாங்க. நான் இதை வந்து தனிப்பட்ட முறையில சொல்லல, பொதுவாக தான் சொன்னன்ற மாதிரி அவர் முடிக்கிறாரு. எதா அப்படி சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப தாவேக்கா கூட்டணியில கம்யூனிஸ்ட் உள்ள போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது பச்சை பசைன்னு தெரிஞ்சிச்சு, உள்ள போனா ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மறைமுகமாக சொல்ல வருகிறாரா முத்தரசன்றதா ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்ததான் என்ன விஷயம் சொல்றாருன்னா, சட்டசபையில வந்து விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அவருக்கே அது பேக் ஃபயர் ஆகி பல்வேறு கதைகள் அவரை சுத்தி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதை குறித்து முத்தரசன் அவர்கள் விமர்சிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து காணொகுன்னு சொல்றாரு, நான் 2 நாள் முன்னாடி தான் போயிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேர்ல பார்த்து சந்திச்சேன். நான் நேர்ல போகும்போதே அவருக்கு தயக்கமா இருந்துச்சு, அவருக்கு நம்ம கிட்ட வந்து பழைய மாதிரி நல்லதா பேசுவாரா, எனர்ஜெட்டிக்கா இருப்பாரா, சோர்வா இருப்பாரான்னு சொல்லி நான் பல்வேறு சந்தேகத்தோடு உள்ள போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த அதே உபசரிப்பு, ஃபர்ஸ்ட் இருந்த அதே எனர்ஜி, ஃபர்ஸ்ட் விட இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா அதிக ஒரு எனர்ஜியா இருக்கிறாரு, இன்னும் வந்து வேகமா செயல்பட வேண்டிய அந்த இது என்பது அவர் முகத்துல தெரியுதுன்னு சொல்லி தொடர்ந்து பாராட்டுகள் விதமாக அவர் பேசியிருந்தாரு. இப்ப இது வந்து அரசியல் வட்டாரங்கள் எப்படி பேசப்படுதுன்னா, கம்யூனிஸ்டுகள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, திமுக கூட்டணியில இல்லைன்ற மாதிரி தொடர்ந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க நம்பி போன இடம் என்பது பசுமையாக இல்ல, நாங்க இன்னுமே வந்து அண்ணன் தம்பியாக தான் பழகி வரும்ன்ற தகவலை போட்டு வடிக்கிறாரு. அப்ப வருங்காலத்துல தாவேக்கா கூட்டணியில ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதா, ஏன்னா விசிகாவை வந்து பொறுமையாக வெளியேற்றக்கூடிய வேலைகள்லாம் அவங்க ஈடுபட்டு வராங்க அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் வருது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்கா கூட்டணியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது.
ஏன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள் தாவேக அரசு ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அது யாருமே கேட்டுட்டு அமைதியாவே இல்லை. ஏன்னா இது வரையுமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நிகராக சிபிஐ சிபிஎம் தரப்புல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வந்திருக்காங்க. அது மாநில உரிமைகள் தொடர்பான எல்லா விஷயங்களுமே இதுவரையுமே சட்டசபையில முதலமைச்சர் பேசின அந்த விஷயங்கள் வரையுமே திருமாவளவன் உட்பட சிபிஐ சிபிஎம் சண்முகம் அப்புறம் வீரபாண்டியன் எல்லாருமே பேசியிருக்காங்க. அதனால வருங்காலத்துல இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்கன்னா அது நம்ம ஆட்சிக்கு வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் இல்லை. அதனால இவங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற முயற்சிக்கு தாவேகா போக போறாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.